அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 264. அறத்துப்பாலிலே துறவரவியலிலே தவம் என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள், ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். ஒன்னார் திரளும் உவந்தாரை ஆக்கலும் எண்ணின் தவத்தான் வரும். நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். ஒன்னார் திரளும் என்றால் அறத்திற்கு பகை செய்வோரை வீழ்த்துதலும், உவந்தாரை ஆக்கலும் என்றால் தம்மை விரும்பி தம் உதவி நாடி வந்த எளியோரை வாழ வைக்கவும், எண்ணின் தவத்தான் வரும் என்றால் தமக்கு ஏற்படுத்தப்படுகின்ற துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல், தாம் பிற உயிர்களுக்கு துன்பங்கள் செய்யாமல் இருத்தல் ஆகிய தவ குணங்கள் கொண்டிருப்பவர்கள் நினைத்தால் முடியும். அதாவது தமக்கு ஏற்படுத்தப்படுகின்ற துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல், தாம் பிற உயிர்களுக்கு துன்பங்கள் விளைவிக்காமல் இருத்தல் ஆகிய தவ குணங்கள் கொண்டிருப்பவர்கள் நினைத்தால் அறத்திற்கு பகை செய்வோரை வீழ்த்தவும், தம்மை விரும்பி தம் உதவி நாடி வந்த எளியோரை வாழ வைக்கவும் முடியும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். திருக்குறள் 18 நூல்களில், அதாவது நாலடியார், நான்மணி கடுகை, இன்னா 40, இனியவை 40, களவழி 40, கார் 40, ஐந்தினை 50, திணை மொழி 50, ஐந்தினை 70, திணை மாலை 150, திருக்குறள், திரிகடுகம், ஆச்சார கோவை, பழமொழி 400, சிறுபஞ்ச மூலம், முதுமொழி காஞ்சி, ஏலாதி கைநிலை ஆகிய 14 கீழ்கணக்கு எனப்படுகின்ற 18 நூல்களில் ஒன்றாக அமைந்துள்ளது என்பதை அறிகிறோம். தவ வலிமை தொடர்பான இத்தகைய அருமையான திருக்குறளின் கருத்தோடு தொடர்புடைய பொருத்தமான இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் புலமை பீத்தன் எழுதியிருக்கிற ஒரு மேன்மை மிக்க பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. எதையும் தாங்கும் இதயம் கொண்ட பிற மனிதர்களை தம்முடைய நற்செயல்களால் மகிழ்விக்க தெரிந்திருந்த ஒரு அறம் சார்ந்த நாயகனை, அந்த நாயகனால் வாழ்வு பெற்ற மக்கள் கூட்டம் போற்றி புகழ்வதாக எழுதப்பட்ட அந்த அற்புதமான பாடல் வரிகள். அந்த அற்புதமான பாடல் வரிகளிலே அந்த மக்களிலே ஒருவர் அந்த அறம் சார்ந்த நாயகனை இவ்வாறு போற்றி கூறுவார்: தர்மத்தின் தலைவனே, தவை செல்வனே, உமது உயர்வான தமக்கு வந்த துன்பங்களை பொறுத்து கொள்கின்ற, தம்மால் பிற உயிரினங்களுக்கு துன்பங்கள் வராமல் பார்த்து கொள்கின்ற, இந்த நாட்டு மக்களை மகிழ்விக்கின்ற, இந்த நாடு முன்னேற பாடுபடுகின்ற நீங்கள் நல்லா இருக்கணும். நீங்கள் நன்றாக இருந்தால்தான் இந்த நாட்டிலே ஏழைகளின் வாழ்வு முன்னேறும், மேன்மை பெறும். நல்லவர்கள் எல்லோரும் உங்கள் பின்னால் அணிவகுத்து நிற்கிறோம். தலைவா, நீங்கள் நினைச்சதெல்லாம் உங்களது கண் முன்னாலே நடக்கும் என்று அந்த தவ செல்வனை, தவ புதல்வனை அந்த மக்கள் போற்றி புகழ்கின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் 1975 வெளிவந்த இதய கனி. புலமை பீத்தனின் அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இனிமையாக இசை அமைக்க, S ஜானகி மற்றும் TM சௌந்தரராஜனுடன் சீர்காழி S கோவிந்தராஜன் சிறப்பாக பாடுகின்ற
அந்த மேன்மைமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. நீங்க நல்லாயிருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லாயிருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்றும் நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னாலே, என்றும் நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னாலே. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லாயிருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. என்றும் நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னாலே, என்றும் நல்லவங்க எல்லோரும் உங்க பின்னாலே. நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கும் உங்க கண்ணு முன்னாலே. நீங்க நல்லாயிருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. எனவே அன்பு தம்பிகளே தங்கைகளே, தமக்கு ஏற்படுத்தப்படுகின்ற துன்பங்களை பொறுத்து கொள்ளுதல், தாம் பிற உயிரினங்களுக்கு துன்பங்கள் செய்யாமல் இருத்தல் ஆகிய தவ குணங்கள் கொண்டிருப்பவர்கள் நினைத்தால் அறத்திற்கு பகை செய்வோரை வீழ்த்தவும், தம்மை விரும்பி தம் உதவி நாடி வந்த எளியோரை வாழ வைக்கவும் முடியும் என்கின்ற தவத்தினுடைய பயன் தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாமும் தவத்திற்கான சிறப்பான குணங்களை பெற்று வாழ்விலே புகழும் பெருமையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறள் எண் 265. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள், இவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கோரி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.